ஹாய் 16th ஜூலை புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேற்று பேசின வீடியோவில் நமக்கு இன்றைக்கான பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,332. அதாவது இந்த லைன் கரெக்டுங்களா? எஸ். நைட் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,258. இதுதான் நைட் ஓப்பனிங் கொடுத்துருந்தேன். நான் காலையிலே வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நெகட்டிவ் ஓப்பனிங் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்று நமக்கு யூஎஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணது 2.6%, நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2.7%. இது ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் தான். அதனால் குளோபல் மார்க்கெட்லாம் நெகட்டிவ் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது. யூஎஸ் மார்க்கெட்டும் ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த குளோபல் ஈவெண்ட்டுகள்னால நமக்கு ஒரு கேப் டவுன் கிடச்சிருக்கு. பட் அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஸோ இன்றைக்கி 25,258 கீழே ஓப்பன் ஆனாலும் ஓப்பனிங் வந்து அந்த லைன் ஆஃப் 25,228 சொல்லக்கூடிய 25,228 சொல்லக்கூடிய ஷார்ட் கவர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆகுது. ஏன்னா நம்ம க்ளோஸ் எஸ்டர்டே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் மேலே க்ளோஸ் ஆயிருந்தோம். ஆப்வியஸாக அது இன்றைக்கி நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங். அதுக்கு மேலே க்ளோஸ் இருந்தது. ஓப்பன் அந்த லைன் ஆஃப் 25,228 கிடச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மார்க்கெட் நமக்கு கீழே வரும்போது இன்ட்ராடே லெவலில் செல் பில கீழே டார்கெட் 1 அதை அச்சீவ் பண்ணிச்சு. டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 25,162 நான் கொடுத்துருந்தேன் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில். அண்ட் மார்க்கெட்டுடைய எக்ஸாக்ட் லோ பாருங்களேன், ஆல்மோஸ்ட் அதோடைய எக்ஸாக்ட் லோ வந்து 25,162. செல்புல கீழே டார்கெட் ஒன்று பக்காவாக மார்க்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மாரி ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடியே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மெசேஜை நான் கொடுத்துருந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பிலோ பார்த்தீங்க அப்படின்னா 25,202. அது கீழே டார்கெட் ஒன்று பார்த்தீங்கன்னா 25,162 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். செல் பிலோ கீழே மார்க்கெட் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிச்சு. எகைன் பையபோக்கு மேலே போன மார்க்கெட் 25,232 மேலே போன மார்க்கெட் டார்கெட் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய 25,268. ஆல்மோஸ்ட் அதோடைய டார்கெட் ஒன்னே அதுதான் நான் நினைக்கிறேன். டார்கெட் ஒன்று அடிச்சிருச்சு மார்க்கெட். 328 வரைக்கும் சொல்லக்கூடிய டார்கெட் 2 வரைக்கும் மார்க்கெட் போகல. ஓவராலாக சொல்லணும்னா இன்ட்ராடே லெவலில் செல் பிலோ கீழே ஒரு டார்கெட்டும் பையபோக்கு மேலே ஒரு டார்கெட்டும் மார்க்கெட் அடிச்சிருக்கு. அண்டு மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 9:30 மணிக்கே நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் மே ரிவர்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட் மே ரிவர்ஸ், பி சேஃப் ஆர் க்ளோஸ் த பொசிஷன் ஆல்மோஸ்ட் நியர் டார்கெட் ஒன் பிலோ செல் பிலோக்கில் டார்கெட் ஒன்று அடிச்சதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் ஆகலான்றதையும் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் எக்ஸாக்டாக டார்கெட் ஒன்று அடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆன மார்க்கெட்டு இன்ட்ராடே லெவலில் பையோ புக் மேலே டார்கெட் ஒன்று அதை அச்சீவ் பண்ணுது. ஓவராலாக பேசணும்னா நெகட்டிவ் ஓப்பனிங் கீழே ஷார்ட் கவர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு கீழே வந்த மார்க்கெட்டு எக்ஸாக்டாக அடுத்த செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய 25,158. அது 25,158 இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். 25,158 அந்த ரேஞ்ச் கிட்ட தான் மார்க்கெட்டை புல்ஸ் ஹோல்ட் பண்ணி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் மேலே கொண்டு வந்த மார்க்கெட் எகைன் ஷார்ட் கவர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 25,228. அதை உடச்சதுக்கு அப்புறம் நெகட்டிவ் ஓப்பனிங் சொல்லக்கூடிய 25,258 அண்ட் ஹோல் மார்க்கெட் ஒரு 12 மணிக்கு மேலே நம்ம பிரேக் அவுட் கிடச்சி மேலே வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் 3:30 வரைக்குமே மார்க்கெட் அது 25,258. நான் குரூப்பில் 25,262 கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் தான், இந்த ரேஞ்சிலே மார்க்கெட்டு ட்ரேட் ஆனதை நம்ம பார்த்தோம். நான் பைய புக் மேலே என்னுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 262 தொட்ட உடனே நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன் மேலே வர மார்க்கெட் அதிகபட்சம் 25,262 இல்லை 258 சொல்லக்கூடிய இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வரலாம். இதுக்கு மேலே எனக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்றது எனக்கு தேவையில்லாதது. எனக்கு இந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்றது என்னுடைய நோக்கம். ஸோ அதுபடி மார்க்கெட்டு 25,262 வரைக்கும் வந்ததை நம்ம பார்த்தோம். எக்ஸாக்டாக நான் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 25,262 வரை மூவ் ஆகலாம் ஆன் அப் சைடு அப்படிங்கிறது. ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு பர்ஃபெக்டாக அந்த லெவல்ஸில் அது ஒர்க் ஆயிருக்கு. அதில் எந்த டவுட்ஸும் அதில் வேணாம். ஸோ அடுத்து மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 228க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. நேற்றுமே நம்ம 228க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்குமே மார்க்கெட்டை புல்ஸ் முயற்சி பண்ணி 25,228 சொல்லக்கூடிய லெவலுக்கு மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு ஷார்ட் கவர் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு ஓப்பனோ தெளிவான ஒரு ஸ்டெபிலைசேஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம அதை ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ நான் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் என்னன்றதையும் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றதையும் நான் கொடுத்துட்றேன். நாளைக்கு எக்ஸ்பைரி டேவும் கூட தேர்ஸ்டே. நாளைக்கு மார்க்கெட்டுடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,228 அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் 25,158. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா பாசிட்டிவ் சைடு பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே 25,262 சொல்லக்கூடிய இன்றைக்கி எந்த இடத்துல மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணாங்களோ நெகட்டிவ் ஓப்பனிங் சொல்லக்கூடிய ரேஞ்சில் டிஃபெண்ட் பண்ணாங்களோ அதுவே நமக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலும் 260 டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்கேஸ் அது பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா கூட மார்க்கெட்டு 25,328 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் எஃபோர்ட் பிஎஸ் போடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டில் காலுடைய ஷார்ட்ஸ்ன்றது ரொம்ப ஹியூஜாக இருக்குது.
அண்ட் அதை தாண்டா மட்டும் தான் நம்ம 25,430 சொல்லக்கூடிய புஷ் நோட்டில் நோக்கி நகருவோம். அதுக்கு மேலே போகுதா இல்லையான்றது இன்ட்ராடே லெவல்ஸில் பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில். நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,158. 2 நாளாக தொடர்ந்து 158க்கு கீழே மார்க்கெட்டை விடாமல் புல்ஸ் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓவராலாக நாளைக்கு எக்ஸ்பைரி டேல மார்க்கெட்டை கன்சாலிடேட் பண்ண வைக்க, அதாவது செல்லர்ஸ் ரெண்டா பக்கமே பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரே இடத்துல ஹோல்ட் பண்ணி ப்ரீமியம் கரைய வைக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் இந்த 2 ரேஞ்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ 25,228, 25,158 ஒரு கன்சல்டேஷன் ஜோனா நாளைக்கும் ஆக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு நியூட்ரல் ஓப்பனிங்கோ இல்லை நெகட்டிவ் ஓப்பனிங்கோ கிடைச்சதுன்னா அதான் நடக்கும். 158க்கு கீழே நெகட்டிவ் ஓப்பனிங்கோடைய கீழே கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா அது நம்ம 24,932 சொல்லக்கூடிய செகண்ட் செட் ஆஃப் இயர் மார்க்கெட் பொசிஷனை நோக்கி நகருவோம். அப்படி நகரும்போது 25,132 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸ்டில் இந்த சப்போர்ட்டை உடச்சாதான் ஃபர்தராக நம்ம இந்த ரேஞ்சை நோக்கி நகருவோம். பட் அப்படி நகரும்போது 25,062 சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ கீழே போகிற மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு 25,132 உடச்சாலும் 25,062 உடச்சி போகிறதுல பிஎஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. அது நாளைக்கு மேபி இன்ட்ராடேல நடந்தால் நம்ம பார்த்துக்கலாம். அப்சைட்லையுமே செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய 328 பிரேக் பண்ணுற அளவுக்கு புல்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ ஓவராலாக நான் இந்த 2 ரேஞ்சு, அந்த ஷார்ட் கவர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ், செகண்ட் செட் ஆஃப் இயர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதே நடக்கும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஓப்பனிங்கை பொறுத்து அது என்ன வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புல் சைட் பேசணும் அப்படின்னா புல்ஸோடைய புட் ஷாட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 25,400க்கு மேலே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அது 25,432 சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் கவர் மார்க்கெட்டுடைய புஷ் நடில் அது மீன் பண்ணுது. ஷார்ட் கவர் மார்க்கெட் புஷ் நடில் அது மீன் பண்ணுது. அது சொல்லப்போனால் அவங்க 300க்கு மேலே அவங்க வீக்காக தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா நமக்கு 300லேயே பார்த்தீங்கன்னா கால் ஷாட் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. பட் இவங்ககிட்ட அவ்வளோவா இல்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது 350 ஸோ இதுக்கு அதிகபட்சம் 25,250, அது 25,262 சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ். அதுக்கு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பியர் சைடு பேசணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு 2500 கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 25,158 சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு கீழே இருக்கக்கூடிய 25,132 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ். ஸோ ஓவரால் மார்க்கெட்டினுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் வச்சு நம்ம சொல்லணும்னா 25,132 அது 25,262 சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் டு ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் ஃபைன் 25,200 இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டை ஒரே இடத்துல வச்சு ப்ரீமியம் கரை வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் புல்ஸ் அண்ட் பிஎஸ் எடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ எக்ஸ்பைரி டேல சேஃபாக இருங்க. இன்ட்ராடே பிளேயர்ஸ் இன்ட்ராடேவை பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது. எனிவே என்னோட வேல்யூஸ் நான் கொடுத்ததும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போஸ்ட் மார்க்கெட்டு புரிஞ்சிருக்கும். புரியாத பட்சத்தில் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணனா கூட நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.